தூத்துக்குடியில ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவர் தான் சந்திரபாபு. இவரோட உண்மையான பெயர் ஜோசப் பிச்சை. இவர் எல்லாரும் செல்லமா பாபுன்னு கூப்பிடுவாங்க. இவரோட அப்பா ஒரு விடுதலை போராட்ட வீரர், சுதந்திர வீரன்னு ஒரு பத்திரிகையை நடத்தி வந்தாரு. அன்றைய பிரிட்டன் அரசு இவரது சொத்துக்களை பறிமுதல் செய்து சத்தியாகிரக இயக்கத்துல கலந்து கொண்டமைக்காக 1929 அவரை கைது பண்ணுச்சு. அவர் விடுதலையான உடனே அவரையும் அவரது குடும்பத்தையும் இலங்கைக்கு நாடு கடத்துச்சு. அங்க அவர் ஒரு தமிழ் பத்திரிகையில பணியாற்றினாரு. சந்திரபாபு கொழும்புல சென்ட் ஜோசப் காலேஜ்ல படிச்சாரு. அதுக்கப்புறம் 1943 இந்தியாவுக்கு திரும்பி சென்னையில குடியேறினாங்க. அங்க இவரோட அப்பா தினமணி பத்திரிகையில பணியாற்றினாரு. 1947 அமராவதி என்னும் திரைப்படம் மூலமா அறிமுகமான இவர் வெகு விரைவிலேயே முன்னணி நகைச்சுவை நடிகரா ஆனாரு. 1950 எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினின்னு எல்லா திரைப்படங்களையும் நகைச்சுவை வேடங்கள நடிச்சாரு. ஆனா இவரோட சொந்த வாழ்க்கை அவ்வளவு நிம்மதியா இல்ல. கல்யாணம் பண்ண பெண் தான் வேறொருவரை விரும்புவதா கூறனால அந்த பெண்ணோட விருப்பப்படியே அவங்க வாழட்டோன்னு மரியாதையா அனுப்பி வச்சாரு. நாகேஷோட வளர்ச்சிக்கு அப்புறம் சந்திரபாபுவோட புகழ் மங்க தொடங்கிட்டு அளவுக்கு அதிகமான போதைக்கும் அடிமையானாரு. இவரோட கடைசி திரைப்படம் பிள்ளை செல்வம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே மரணமும் அடைஞ்சிட்டாரு.